விஸ்வாமித்திரர் தன் தபோபலத்தினாலே அவர் இதெல்லாம் ஆரம்பமே ஹரிச்சந்திரனை பொய் சொல்றதுக்காக யானை மேல உட்கார்ந்து நீ அம்ப வச்சு விடணும் அத்தனை உயரம் தங்கடாலன்னா முதல்ல தரையன்னு விட்டான், அப்புறம் மாட்டேன்னு சொல்லுவணும்னு பார்த்தார், கொடுத்துட்டான். தானம் பண்ணின பொருளை உள்ள எடுத்து வை ஏன்னு சொன்னார், வைக்கிறேன் மாட்டேன்னு சொன்னா அதையா பிடிச்சுன்னு இருப்போம் கேசான்னு பார்த்தார், எடுத்து வச்சுன்னு விடுறேன். ஏதாவது அவரை பொய் சொல்ல முடியா பண்ணணும்னு அவரும் க்ஷணே எத்தனை பண்ணி பார்த்தார். தன் தபோபலத்தினாலே ஹரிச்சந்திரனுடைய தேசத்துல மழை பெய்யாமல் பண்ணி, வரி வாங்க முடியாமல் பண்ணி, பணம் இல்லாம பண்ணி, கடன் கொடுக்க ஆள் இல்லாம பண்ணி, இந்த தானம் பண்ணின பணத்தை எடுத்து ஹரிச்சந்திரன் செலவழிக்க முடியா பண்ணிவிட்டார். இது தானம் பண்ணின சொத்து, விஸ்வாமித்திரருக்கு வட்டி போட்டு கொடுப்போம்னு அவன் அதை எடுத்து செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்படி திருப்பதி உண்டி போட்டத்தை எடுப்பன் சிலவன், குருவாயூரப்பனுக்கு உண்டி போட்டத்தை எடுப்பன், சில்லற மாத்திரேன்னு ஆரம்பிப்பன். அது கடைசியில என்ன ஆகும், அதையே எடுக்க முடியாயிடும். அது எடுக்கிறதுதான் கடைசியில குடும்பத்துக்கு ஹானிக்கே காரணம். தெய்வத்துக்குன்னு எடுத்து வச்சா அது தெய்வத்துக்கு தான் இருக்கணும். அது திருப்பியார் ராமனுக்குன்னு எடுத்து வச்சுக்கோ, அது ராமனுக்கு தான் இருக்கணும். அது அதை கொடுக்காம நாம அதை சாப்பிட்டா சரியாகாது. அப்படி செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான். எல்லா பணமும் ஆன பிறகு விஸ்வாமித்திரன் அது ஞான திருஷ்டினால தெரிஞ்சுன்னு குதிச்சு நாளைக்கு யாகம் பண்ண போறேன்னா, யாகம் பண்ண போறேன்னு சொன்னதே ஹரிச்சந்திரன் அப்ப பொய் சொல்லிவிடுவன்னு நினைச்சார். நீர் போய் யாகத்தை ஆரம்பியும் பணத்தோட வரைந்து விடுவன்னு. ஆமா, சிலவங்கிட்ட கொடுத்து வச்சிருப்போம், நீர் வச்சிரும் பொண்ணு கல்யாணம் பண்றது வாங்கிக்கிறேன்னு பேஷா தரையம்மன். கல்யாணம் ஒரு வாரம் இருக்குன்னு போய் சொல்ற போது அதுக்கு என்ன அப்படியே மாத்தி வச்சிருக்கேன் பொட்டியில பணமா, நான் எடுத்துக்கிட்டு வரையம்மன் சொல்லிவிட்டு வாழ்த்தேருக்கு போடுவன். இந்த மாகாணத்திலே இருக்க மாட்டான், கேரளா ஸ்டேட்லயே இருக்க மாட்டான், இங்கேயா போடுவான். அப்படி இவன் பொய் சொல்லி போடுவான்னு நினைச்சுக்கிட்டு நாளைக்கு யாகம் பணத்தோட நீ உண்ணம்னார். பணத்தை செலவழிக்கப்பட்டேன்னா, என்னவாடா என் பணத்தை நீ செலவழிக்கலாம்னார். கஷ்டம் வந்துடுச்சுன்னான். உனக்கு 10,000 கஷ்டம் வரலாம், நீ செலவழிக்கலாமான்னு கேட்டார். வட்டியோட கொடுப்பதாக கணக்கெல்லாம் எழுதியிருக்கேன் பாருங்கன்னா, அவங்ககிட்ட நாணயமா பண்ணேன்னு கேட்டார். இப்படி எல்லாம் அவர் கிராஸ் பண்ண ஆரம்பிச்சார். ஹரிச்சந்திரன் நமஸ்காரம் பண்ணி நீங்க என்ன சொல்றீங்களோ கேட்கிறேன்னா, ராஜ்யத்தை என் பேர்ல எழுதி இத்தனை நாளா நீ அனுபவிச்சதுக்காக நாள், மழை பெய்யாத ராஜ்யம் இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச வட்டிக்கு தான் இது பொறும்னு எழுதி வைக்க சொன்னார். எழுதி வாங்கின்ற பிறகு நீ முதல் கொடுக்கணும், அதுக்கு ஒரு பத்திரம் எழுதுனார். எழுதினான். எழுதுற போது கெடுக்காட்டான் காலாவதி எத்தனை நாள்ல கொடுக்கணும்னு, 30 நாள்ல கொடுக்கணும் நாள். ஏட்டையும் இழுத்தானியும் கீழே வச்சுட்டு கர்வானிசேன்னு போய் நமஸ்காரம் பண்ணினான் விஸ்வாமித்திரர். ஹரிச்சந்திரன் அவர் சிம்மாசனத்தை ஏறி உட்கார்ந்து விட்டாரு. என்னமோ அப்பா தேடி வச்ச சொத்து மாதிரி ஏறி உட்கார்ந்து விட்டார். கருணாநிசேன் நான் 30 நாள் கெடு சொன்னேனே, நாளைக்கே கொடுக்கணும்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன், இப்படி கருணாமூர்த்தியா இருக்கேன்னு நமஸ்காரம் பண்ணினான். கெடுவெல்லாம் போட்டு ஆச்சு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தான். நீ ஆண்ட பூமியில இருக்கப்படாதுன்னு சொன்னார். இல்லேன்னா எங்க போறேன்னார். அப்புறம் அவர்தான் இல்லாது இருக்கப்படாதுன்னா இல்லேன்னுட்டான். அதுக்கப்புறம் எங்க போனா என்ன விவரத்து கேட்கணும் காட்டார். காசிக்கு போறேன்னா, காசி மட்டும் பூமி இல்லையோன்னு காட்டார். அது பூமி அல்ல, பூமியை விட்டு ஒரு நெல்லு முனை காசி தனியா தொங்குதுதான், பூஸ்பரிசம் இல்லாம. இந்த ரகசியத்தை எங்கடா திருடா தெரிஞ்சுட்டேன்னு கேட்டார். மகாத்மாக்களான மகர்ஷிகள் தர்மம் சொல்ற போது கேட்டிருக்கேன் சொன்னாள். நாளாம் பெரியவாள்லாம் ரொம்ப தர்மம் சொல்லுவாள். தர்மத்தை காதால கேட்டு ஸ்திரீகளெல்லாம் அனுஷ்டிப்பாள், குழந்தைகள்லாம் அனுஷ்டிப்பாள். அதனாலதான் ஸ்ரவணாயா பூமியோ நலப்பியா, தர்மமோ பகவானோ இவாளை பத்தி பேசுற போது கேட்கறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டான். ஏனால் ரொம்ப புண்ணியம் இருந்தா தானே கிடைப்பன், கிட்ட வருவன், இல்லாமனா வர விட்டுமோ விலைக்கு விடும். ரொம்ப மகத்தான புண்ணியம் இருக்கணும்னு உபனிஷத்து. கேட்க கேட்க தர்மம் அது அப்படியே உள்ள போய் பதிஞ்சு இருக்கும். இந்த ஜென்மாவில நடத்தலைன்னா அடுத்த ஜென்மாவிலேயாவது நடத்த முடியா பண்ணும். ஆமா, சில புண்ணிய புருஷால் திடீர்னு அழகா நடத்துறதுக்கெல்லாம் காரணம் ஜென்மாந்தரத்துல சிரவணம் பண்ணின புண்ணியம். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. தர்மம் கேட்டிருக்கேன்னு சொன்னான் ஹரிச்சந்திரன். போயிட்டு வரேன்னா வாசல்ல போனவன கூப்பிட சொன்னார். அபசகுணமா கூப்பிட்டான். என்னடா மேல உருமாலையும் திருமாலையும் அதெல்லாம் கழட்டி போய் நான் வரவு வச்சுக்கிறேன்னா நமஸ்காரம் பண்ணி கொடுத்துட்டு போனான். 2வது முறையும் கூப்பிட்டார். வாசல்ல போனதே, அரமனை வாசப்படி போனதே. உன் பத்திரிகை கழுத்துல நகையெல்லாம் குலுந்துருது, கடன் வாங்கினவன் இத்தனை நகை போடலாமாடா பத்திரிகை, எல்லாத்தையும் கழட்டி கொடுவ கடனுக்கு கொடுத்தான். 3வது முறையை கூப்பிட்டு அனுப்பிச்சான் விஸ்வாமித்திரன். வந்தாள். அப்பதான் அதட்டினானா, விஷம் விஷமித்யாஹு பிரம்மஸ்வம் விஷமுச்யதே விஷமேகாதினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திரபௌத்ரகம். ஏய் ஹரிச்சந்திரா, நெல்ல பாம்புனுடைய விஷம் விஷமல்லடா. அது என்னடா கடிச்சவனை கொள்ற பாம்பு, என்னடா பாம்பு என்போன்ற வேதம் கற்றவனுடைய பொருளை அபகரிச்சா உன் புள்ள பேர எல்லாரும்
விஷம் விஷமித்யாஹு பிரம்மஸ்வம் விஷமுச்யதே விஷமேகாதினம் ஹந்தி பிரம்மஸ்வம் புத்திரபௌத்ரகம். நான் ஒரு குழந்தைய வச்சுருக்கேன், அப்படி சொல்லப்படாதுன்னு ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் காலில் விழுந்து அழுதாள். என்னடா உன் குழந்தை இடுப்பு நிறைய சங்கிலியும் சலங்கையும் குலுங்குறது, கையில தங்க விலை எல்லாத்தையும் கழட்டி கொடுறான்னார். இதுக்கா இத்தனை சொன்னேன், இன்னும் எல்லாத்தையும் கத்திரிச்சு கொடுத்தார். உன்னை நான் நம்ப மாட்டேன், நீ ஓடி போட்டா நான் என்னடா பண்ணுவேன் விஸ்வாமித்திரன். ஏன்னா இவ அப்பா பணத்தை எடுத்து நாணயம் பண்ணியிருக்காரோ இல்லையா, அதுக்காக மிரட்டுறார். அவனே என்ன பண்ணோம்னா, ஒரு பிரம்மச்சாரிய கூட அனுப்புறேன் என் சிஷ்யனேன்னா. தன் தபோபலத்தினாலே 12 வயசு ஒரு பிராமண பையனை சிருஷ்டி பண்ணி அவனுக்கு நட்சத்திரகன்னு பேரிட்டு பூனலை போட்டு அந்த பயலை காதுல கூப்பிட்டு, நீ தேள் கொட்டுறா போல கொட்டி அவளை பொய் சொல்ல முடியா பண்ணி பண்ணும், இல்லாமனா என் பூனலை அறுத்துப்படும் உண்டா வசிஷ்டர் அது சொன்னான். நீங்க அனுகிரகம் பண்ணுவோம், நான் எல்லாம் செய்கிறேன்னு விட்டான் அந்த பைய நட்சத்திரகன். இவனை கூட அனுப்புவேன், பிராமண பையன் பசி பொறுக்க மாட்டான், ஜாக்கிரதேன்னு. ராத்திரி 8 மணிக்கு 2 வயசு குழந்தை லோகிதாட்சனை நடத்தி அழிச்சுண்டி சந்திரமதியோட போறான். கிழக்க போறதா மேற்க போறதான்னு புரியலையே ராஜாக்கு.